பிரேக் டவுன் சீரிஸில் அடுத்து நான் பார்க்க போகிற படம் கேப்டன் மார்வல். ஸோ கேப்டன் மார்வல் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படம் கரெக்டாக அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. அந்த ஒரு எதிர்பார்ப்புலேயே பார்த்தீங்கன்னா இந்த படம் 1 பில்லியனும் அடிச்சுது. ஹையஸ்ட் கிராசிங் மார்வல் ஃபிலிம்ஸில் கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான இடம் இருக்கும். ஒரு ஃபீமேல் ப்ரோட்டகனிஸ்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட 1 பில்லியன் கிராஸ் பண்ண ஃபிலிம்ஸில் இது முக்கியமான ஃபிலிம். அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா அடுத்து அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமில் இதே மாதிரி தான் இருக்கும். அடுத்து சீக்ரெட் இன்வேஷனுக்குமே சில பல சீரிஸ் இதுலேருந்து தான் கொடுத்துருந்துருப்பாங்க. இப்போ இந்த படத்தோட பிரேக் டவுன் அண்ட் ஈஸ்டர் எக் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கேரல் டான்வர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஆக்சுவலி பேர் வியர்ஸ் அப்படின்னு வச்சிருப்பாங்க. டான்வர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற அந்த சின்ன வார்த்தை எடுத்து மியர்ஸ் அப்படின்னு வச்சிருந்துருப்பாங்க. வியர்ஸ்னு பேர் கொடுத்துருப்பாங்க. வியர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம் அந்த ஸ்க்ரீயோட பிளானட்டில் இருந்துட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த க்ரீக்காக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னா சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு ஏஏ தான் இருக்கும். இங்கேயும் ஏஏயா அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே தோணுச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா தன்னோட பவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இங்கேருந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்களோட பழைய ஞாபகங்கள் எல்லாமே கனவு மாதிரி வந்துட்டு போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு மிஷனுக்கு போகிறாங்க. அந்த ஸ்க்ரல்ஸோட தளபதியான டேலோஸ் அந்த பக்கம் டோஃபா அப்படின்ற ஒரு பிளானட்டில் இருந்துகிட்டு இருக்கான். அங்கே போய் நம்ம அவனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ அதை தேடி பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பிளானட்டுக்கே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது அந்த தகவல் கொடுத்தனோட உருவத்தில் இருக்கிறதே நம்ம டேலோஸ் தான். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் மார்வலே எப்படியோ கடத்திட்டு போயிடுறாங்க. அங்கே வச்சு ஷிப்லேருந்து பார்த்தீங்கன்னா அவளோட பழைய மெமரிஸ் எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. வெரி டெக்னிக்கலாக இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டன் மார்வலுக்கு நம்ம கேரல் டான்வர்ஸ்க்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி எதுவுமே ஞாபகம் வந்திருக்காது. 6 வருஷமாக க்ரீல இருக்கிறது மட்டும் தான் ஞாபகம் வந்திருக்கும். ஸோ அந்த மெமரிஸை இவங்க பார்த்தீங்கன்னா தோண்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி தோண்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பழைய வெண்டிலாசனோட அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்ஸ் எல்லாமே நம்ம கேப்டன் மார்வலுக்கு அப்பப்போ வந்துட்டு போயிட்டுருக்கு. நமக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குழப்பத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் நேராகவே பூமியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா விழுறா. ஸ்கல்ஷிப்பில் இருந்த நிறைய பேர்த்த பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு இங்கேருந்து நேராக பூமியில் விழுறா. டேலஸ் கிட்ட இருந்துமே அப்படி தப்பிச்சு வந்துட்டாங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா க்ரீஸ் நல்லவங்க மாதிரியும் ஸ்க்ரல்ஸ் கெட்டவங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் தான் ஸ்க்ரல்ஸ்லேயுமே நல்லவங்க இருக்காங்க அப்படின்றது படம் போக போக தான் தெரியும். அவங்க பூமியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூமியை வந்துட்டு இவங்க C-53 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, டெரன் ஹோம் வேர்ல்டு அப்படின்னு. யூனிவர்சல் லெவலில் பார்த்தீங்கன்னா பூமியை டெரா அப்படின்னு தான் சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க போல் இருக்கு. கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸிலே தான் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல தான் நம்ம தலைவர் நிக் ஃபியூரியோட என்ட்ரி. எங்கே இருக்கா பிளேயில் பார்த்தீங்கன்னா டிஏஜிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நிக் ஃபியூரியை கொஞ்சம் சின்ன வயசாகவும் காட்டியிருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது டெக்னிக்கலாக நிக் ஃபியூரிக்கு 45 வயசு. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவர் இந்த ஏலியன்ஸ் எதுவுமே நம்பலை. என்னடா கதை விட்றியா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட இருக்கும்போது அப்புறம் தான் கூட இந்த நம்ம ஃபில் கோல்சனே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரல்லாக மாறினதுக்கப்புறம் தக்காளி யாரா நீங்களாம் உண்மையிலேயே நீங்கள் இதுதானா அப்படின்ற மாதிரி அவர் ஷாக் ஆகி போய் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படியோ நம்ம வியூஸை கூட்டிக்கிட்டு நேராக ஷீல்டோட பேஸுக்கெல்லாம் போய் அங்கேருந்து எப்படியும் அந்த பழைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கதறி பார்க்கும்போது தான் தெரியுது. இவங்க கூட வேலை செஞ்சால் மோனிகா ராம்போவை அங்கே நேராக போய் பார்க்குறாங்க. மோனிகா ராம்போ இல்லை மரியா ராம்போ அவங்க பொண்ணு மோனிகா ராம்போ அந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. 2 பேருமே அவ்வளோ தெரிஞ்ச மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. அதே வீட்டுக்கு நம்ம டேலோஸும் வந்துடுறான். ஸோ நான் எனக்கு கொஞ்சம் நேரம் பேச டைம் கொடுங்கப்பா, நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேச, அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவர் இந்த ஜெட் பிளேன் உடஞ்ச அந்த பிளாக் பாக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா சில ஆடியோ ரிட்ரீவ் பண்ணியிருக்காரு. அதை நம்ம வியூஸ் கிட்ட போட்டு காட்டுறாங்க. கேரல் டான்வர்ஸுமே அதை கேட்டு அந்த இடத்துல தெரிய வருது இவங்களோட உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா வெண்டிலாசனோட உண்மையான பேர் மார்வெல். அவங்க ஒரு க்ரீ சோல்ஜர். அவங்க ஒரு கோரை வச்சு இன்ஜினை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரல்ஸை வேற ஒரு கிரகத்துக்கு அனுப்புறதுக்கான ஒரு திட்டத்தில் இருந்திருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வில்லன் பையலுமே வந்துடுறான். இது அவரோட கனவுல ஒரு ஸ்க்ரல் மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே வந்தது இந்த வில்லன் தான். வில்ல பைபிளையும் பார்த்தீங்கன்னா அந்த கோரை வந்து தேடி எடுக்க உனக்கு கோரும் தர முடியாது ஒன்றும் தர முடியாதுன்னு அந்த இன்ஜினை ஷூட் பண்ணிடுவாங்க. வெடிச்சதில் நம்ம கேப்டன் மார்வலுக்கு பழைய நினைவுகள் போயிருக்கோம். இவகிட்ட கோர் இல்லை, அந்த கோரேவா தான் தூக்க கடாவில் நம்ம பிளானெட்டுக்கு அப்படின்னு சொல்லி பிளானெட்டுக்கு தூக்கிட்டு போய் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீ சோல்ஜராக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம டேலோஸ் பார்த்தீங்கன்னா கேப்டன் மார்வல்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காரு. அந்த இன்ஜின் கோர் மட்டும் கிடச்சிருந்தா அதை யூஸ் பண்ணி எங்கள் எல்லா மக்களையுமே ஒரு சேஃபான இடத்துக்கு கொண்டு போயிடுவேன் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கூஸமாக இருந்துட்டல. ஸோ நம்ம கூஸ் பூனையுமே இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கூஸ் பூனை மேலேயுமே ஒரு ஸ்பாட் லைட் இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த பூனை கம்ப்ளீட் CGI தான். அங்கே இந்த ஸ்பேஸில் போனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வெண்டிலாசன் அவங்க தனக்குன்னு ஒரு லேபை ஸ்பேஸில் வச்சுருந்துருக்காங்க. அந்த லேப்லேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க அந்த டெசராக்ட் டீமே எடுத்துடுறாங்க. இது ஹாட் ஸ்டார் கிட்ட தான் நினச்சி அங்கேருந்து பூரா டெசராக்ட் இங்கே வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு தனி தியரி. படத்தில் அதை காட்டியிருக்க மாட்டாங்க. அதை பற்றி நம்ம தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எகைன் அந்த ஏஐ சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் கிட்ட இந்த க்ரீ சோல்ஜர்ஸ் எல்லாமே அவளை கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. அந்த க்ரீ சுப்ரீம் இன்டெலிஜென்ஸியே பார்த்தீங்கன்னா அவர் பவர் மூலமாக எப்படியோ ஓவர்டேக் பண்ணி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பைனரி ஃபார்முக்கு மாறிடுறாங்க கேரல் டான்வர்ஸ். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்களையுமே அடிச்சு போட்டு டெசராக்டையுமே தூக்கிட்டு வந்துடுறாங்க. தூக்கிட்டு வர கேப்பில் தான் கூஸ் பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு கிளர்க்கன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது கம்ப்ளீட்டாக அந்த இதையே முழுங்கிடும். இதை பார்த்தா நிக் ஃபியூரி செம்ம ஷாக் ஆயிடுவார். அந்த கூஸ் போனையுமே அதோட பங்குக்கு சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் பயங்கரமாக அடிச்சு போடும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரல் டான்வர்ஸ்க்கும் மற்ற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா செம்மையாக சண்டை நடந்துக்கிட்டு இருக்கோம். அங்கேருந்து தான் பூமியில் ஸ்க்ரல்ஸ் விடுவிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரோனன் தாக்கிரி சரியுமே பூமிக்கு வர வச்சுருப்பாங்க. இங்கே நம்ம
கேரல் டேனஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக பவர் வச்சு ஒரு ஷோ ஆஃப் காட்டின உடனே பார்த்தீங்கன்னா ரிட்டன் போங்கடா அப்படி நம்ம போயிடலாம், உடனே நான் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் எஸ்கேப் ஆயிருப்பாப்பில். திரும்ப அங்கேருந்து வெளிலனுமே பார்த்தீங்கன்னா எகெயின் க்ரீ பிளானட்டுக்கே அமுச்சு விட்ருவாங்க. நான் உங்களை வரேன், நான் அங்கே வரேன், உங்களை தேடி வரேன், மொத்த பிளானட்டே அழிக்காம மாட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சுமூகமாக முடியுது. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நிக் ஃபியூரி கிட்ட அந்த பேஜரையுமே கொடுத்துட்றாங்க. இது ஒரு அப்கிரேட் பண்ணப்பட்ட பேஜர். இந்த பேஜர் யூஸ் பண்ணி தான் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமில் நம்ம நிக் ஃபியூரி கேப்டன் மார்வலில் கான்டாக்ட் பண்ணியிருப்பாங்க. அதையுமே பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் கிரெடிட் சீன்லையுமே வச்சுருந்துருப்பாங்க. லைக் இந்த படத்தில் 2 போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குது. மிட் கிரெடிட் சீன் ஒன்று இருக்குது. அந்த சீனில் தான் பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமில் அந்த நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அவெஞ்சர்ஸ் எல்லாருமே அந்த பேஜரை வச்சு நம்ம நிக் ஃபியூரி யாரையோ கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க வச்சு ஆக்சஸ் பண்ண பார்க்க பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரல் டேனஸ் நின்றுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த சீனில் பார்த்தீங்கன்னா இதை தனியாக ஒரு க்ரீன் ஸ்க்ரீனில் போட்டு தான் எடுத்திருக்காங்க. அந்த க்ரீன் ஸ்க்ரீன்லேருந்து அதை அப்படியே கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாஸ்ட் போஸ்ட் கிரெடிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கூஸ் முழுங்கின அந்த டெஸ்ராக்டை அப்படியே துப்பிடுச்சு. நம்ம நிக் ஃபியூரிக்கு எப்படி கண்ணு போயிருக்குன்னு வச்சுருப்பாங்கல்ல, இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த கூஸ் வந்துட்டு நம்ம நிக் ஃபியூரியோட கண்ணை தான் கீறி விட்ருக்கு. அது சின்னதாக இருந்தது, கடைசியில் டெவலப் ஆகி பெருசாகி போச்சு. அதுக்கு வந்துட்டு தனியாக ஒரு கதையவே கட்டாங்க. கதை கட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் பேட்மேன் மாதிரி தனக்கான ஒரு லெஜெண்டையே உருவாக்கிட்டு இருக்கா அப்புறம் நிக் ஃபியூரி. அண்ட் இந்த படத்தோட தமிழ் டப் சொல்லி அவனுங்க செம்மையாக இருக்கும். உண்மையிலே இந்த படத்தோட தமிழ் டப்பில் பார்த்தீங்கன்னா நிக் ஃபியூரியோட தமிழ் டப் தான் செம்மையாக இருக்கும். செம்ம காமெடியாக இருக்கும் அந்த டைலாக்லாம் கேட்குறதுக்கு. நீங்கள் இந்த படம் பார்க்குறதா இருந்தால் தமிழ் டப்பில் பாருங்க, அதுதான் ஒர்த்து. ஓகே, இப்போ இந்த படத்தோட ஈஸ்டர் எக்ஸ்க்கு வந்துடலாம். இந்த படத்தில் ஈஸ்டர் எக் மீடியமாக ஓரளவுக்கு இருக்க தான் செய்யுது. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஸ்டான்லிக்காக டெடிகேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 2018 பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி இறந்தார். அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆக போகிற முதல் மார்வல் படம் இது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ சீன் அந்த மார்வல் லோகோ ஃபுல்லாகவே ஸ்டான்லியோட முகத்தை வச்சு தான் அவரோட எல்லா கேமியோவுமே பார்த்தீங்கன்னா அதை காட்டியிருந்திருப்பாங்க. அண்ட் இந்த படத்தை ஸ்டான்லியோட ஒரு கேமியோவுமே இருக்குது. அண்ட் கேப்டன் மார்வல் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பூமியில் விழும் போது அந்த இடம் பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் வீடியோ ஸ்டுடியோ அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. பிளாக் பஸ்டர்ன்றது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாம் ஐ திங்க் அந்த சிடி வாடகை கொடுற கம்பெனின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இது அந்த பிளாக் பஸ்டர் கடை தானே இந்த சிடிஸை வாடகை கொடுறது. இஃப் ஐம் நாட் ராங், சயின்டிஃபிக்கலி அந்த கடையாக தான் இருக்கணும். அண்ட் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் மார்வல் அந்த ஷிப்பில் அந்த ஜெட் பிளேனில் ஏறி போகும்போது சைடில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டான் அப்படின்னு பேர் போட்டிருப்பாங்க. ஃபோட்டான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வேறு யாரும் கிடையாது, நம்ம மோனிகா ராம்போ மாறுற அந்த ஒரு ஹீரோ கேரக்டரோட பேர் தான் ஃபோட்டான். அது இந்த இடத்துல லைட்டாக ரெஃபர் பண்ணுறாங்க. இதே ஜெட் பிளேனோட பேர் தான் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அவெஞ்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஷிப்பு போட்டிருக்கோம். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டிவ் இனிஷியேட்டிவ் அப்படின்ற அந்த பேரை நிக் ஃபியூரி அதுக்கப்புறம் தான் அவெஞ்சர்ஸ் இனிஷியேட்டிவாக மாற்றுவாங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் மார்வல் பல விதமான கலர் சூட்ஸில் மாறுவாங்கள்ல, அதில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் கோல்டு கலர் சூட் போட்டிருக்கோம். நான் கூட கூலி படத்தை ரெஃபர் பண்ணுறாங்களோ அதில் வர மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இது போயிட்டு இருந்துச்சு. பட் இது அது கிடையாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உண்மையாகவே இந்த கேப்டன் மார்வல் அப்படின்ற பேர் நம்ம டிசியில் இருந்தால் ஷசாமுக்கு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்வல்ன்ற பேரை டேக் ஓவர் பண்ணிட்டதுனால டிசி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் கேப்டன் மார்வலோட பேரையே ஷசாம் அப்படின்னு மாற்றி வச்சுருக்காங்க. டெக்னிக்கலாக கேப்டன் மார்வல்ன்ற பேர் டிசிக்கு தான் சொந்தமாக இருந்துச்சு. கேரல் டேனஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு சூட்லேயுமே மாறுவாங்க, பார்க்குறதுக்கு க்ரீன் அண்ட் ஒயிட் கலரில் இருக்கும். அந்த சூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஆக்சுவலி நம்ம கேப்டன் மார்வலில் ஃபஸ்ட்டாக காமிக்கில் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது போட்டிருந்த ஒரு ட்ரெஸ் தான் அது. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு லைட்டாக அந்த பென்டன் ஞாபகம் தான் அங்கே வந்துச்சு. எனக்கு இப்போலாம் எந்த ஏலியன் படத்தை பார்த்தாலும் பென்டன் ஞாபகம் தான் வருது, எப்போவுமே அந்த ஞாபகம் தான் வருது. பார்க்கும்போது அது பென்டன் ரெஃபரன்ஸ் மாதிரி இருக்குமோ அப்படின்ற மாதிரி சின்ன ஃபீலுமே வந்துச்சு. இதை பார்த்தீங்கன்னா இந்த சீனில் ஒருத்தர் வராருல, இவரோட பேர் தான் பார்த்தீங்கன்னா பேரி. இவர் தான் மார்வலோட உண்மையான செக்யூரிட்டி. யாருமே உள்ளேருந்து எதையும் லீக் பண்ணிடக்கூடாது, எந்த ஸ்பாய்லரும் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப கண்ணுங்கருத்தமாக வேலை பார்க்குறவர். அண்ட் இந்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம நிக் ஃபியூரி அந்த ஸ்கல்லோட ஒரு அட்டாப்சியில் இருந்துகிட்டு இருப்பார். அந்த அட்டாப்சி டைமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு எக்ஸாக்ட்லி காமிக்கில் இந்த சீக்ரெட் இன்வெஷனில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் எலக்ட்ரான்னு நினைக்கிறேன், எலக்ட்ரா ஓ ஸ்கல்னு சொல்லி அவளை வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே அதே எக்ஸாக்ட்லி அந்த சீனை தான் இங்கேயுமே போஸ்ட்மார்ட்டமுக்கு காட்டியிருக்காங்க. அண்ட் நிக் ஃபியூரி ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஊர் பேர்லாம் சொல்லுவார். அதில் புக்காரெஸ்ட், போடாபெஸ்ட்லாம் இருக்கும். போடாபெஸ்ட்டில் தான் நம்ம பிளாக் விடோ அண்ட் ஆக்கை இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபஸ்ட்டு மீட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா புக்காரெஸ்ட்டில் தான் நம்ம வின்டர் சோல்ஜரில் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கி ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பார். அண்ட் நம்ம நிக் ஃபியூரியுமே ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணி லாக்கை ஓப்பன் பண்ணுவார். இது கிட்டத்தட்ட இது எக்ஸாக்ட்லி ஆண்ட்மேன் படத்தோட ரெஃபரன்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஆண்ட்மேன் படத்துலையுமே இதே மாதிரி தான் அவர் கையை வச்சு அந்த கைரேகையை வச்சு ஓப்பன் பண்ணுவார். அதே டெக்னிக் மாதிரி இருக்குல்ல. அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் பாய்.